உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் லக்ஷ்மியை லவ் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தான் நான் பாக்குறேனே என் கண்ணால. ஆனா ரிஷி இத உணர மாட்டேங்கிறான். What I can see it, aunty. இங்க தானே இருந்த, எங்க போனா? I'm really sorry. நீங்க பல முறை என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆனா நான் தான் மலிஷ்கா இப்படி பண்ணாதன்னு சொல்லிருக்கீங்க. நான் தான் கேட்கவே இல்லை. இருக்கட்டும், லக்ஷ்மி என்னோட ரிஷிய பறிச்சிட முடியாது. அவன் எனக்கு சொந்தம், என்ன லவ் பண்றான், ஏன் கூட தான் இருப்பான். இந்த லக்ஷ்மி எல்லாம் யாரு? 24/7 அவன் கூடவே தானே இருக்கா. அவனுக்கும் அவ கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். You're getting it right. இத மனித இயல்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதானே இது. ஆனா நான் அவனோட லவ் தானே. அப்படித்தானே என்கிட்ட சொன்னான். ஆனா இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை இழந்துருவனோன்னு பயமா இருக்கு ஆண்டி. அவன் மேல நான் பயங்கர கான்பிடன்ஸ்ல இருந்து அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் அவன் என்ன விட்டு போக மாட்டான்னு நான் நம்பினேன். இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட ரிஷி லக்ஷ்மி பக்கம் சாஞ்சிட கூடாது. தலை வெடிச்சிரும் போல இருக்கு. தோத்து போயிட்டியா என்ன? ரிஷிய விட்டுருவியா? நோ மலிஷ்கா, நோ. அந்த தப்ப டே 1ல இருந்து பண்ணிட்டு இருக்க. மறுபடியும் நீ அதை பண்ணக்கூடாது, ஓகே? சரி, அப்ப நான் என்னதான் பண்ணணும்? What else I can do now? Fight. ரிஷிக்காக சண்டை போடு. அவனை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. உன்னால கண்டிப்பா அதை செய்ய முடியும். ஏன்னா உன்னோட ஈகோ, உன்னோட ஓவர் கான்பிடன்ஸ், உன்னோட கோவம் எல்லாமே, அது மட்டும் இல்ல, உன்னோட நம்பிக்கை தோத்து போச்சு. உன்னோட பயம் ஜெயிச்சிருச்சு. நீ அவனை உனக்கு சொந்தமாக்கி காட்டணும். அவன் எப்பவுமே உனக்காக தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படி? என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு நிலையில நானே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு? நான் லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையா சொல்லிட்டேன். அவகிட்ட சொல்லிட்டேன், ரிஷி எனக்கு சொந்தம், நீதான் அவனை பறிச்சுட்டேன்னு நான் நேரா சொல்லிட்டேன். அப்ப நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சது. அதை நானே உடனே சமாளிச்சுட்டேன். ஆனா இப்போ இந்த எமோஷனல் டிராமாலாம் என்னால பண்ண முடியாது. எவ்வளவு நாள் தான் நான் அதை பண்ணிட்டு இருப்பேன்? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? நான் இது எல்லாத்தையும் ரிஷிக்காக தானே பண்றேன். ஏன்னா அவனை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சுக்காம அவன் எப்ப பாரு லக்ஷ்மி, லக்ஷ்மி, வாட் ஆர் யூ டூயிங்? இங்க ஒளிஞ்சிருந்து நாங்க பேசுறத ஒட்டு கேக்குறியா? இல்லையே, நான் மலிஷ்காவை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். அவ தான் பட்டாசு கேட்டிருந்தா, இதோ கொண்டு வந்துட்டேன். போலாமா? லெட்ஸ் கோ. வா போலாம். இந்த பொண்ணு என்ன பண்றானே தெரியலையே. எவ்வளவு நேரமா குளிச்சிட்டு இருக்கா? ஏய், இவ்வளவு நேரமா நீ உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? உள்ள போய் தூங்கிட்டியா என்ன? மொத்த தண்ணியையும் எண்ட் பண்ணிட்ட. நாளைக்கு காலையில தாண்டி தண்ணி வரும். எண்ட் இல்ல, ஃபினிஷ் ஆகத்தான் செய்யும். முடி ஃபுல்லா மாவு இருந்தது. சரியா குளிக்கலன்னு வை, சப்பாத்தி சுட்டுருக்கலாம். மாவை தண்ணியில கரைச்ச மாதிரி உன் பாவத்தையும் தண்ணியில கரைச்சிட்டு வந்த. எதுக்கு இப்ப கத்துற? உன் முடியில எப்படி மாவெல்லாம் கொட்டுச்சு? பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத சர்வெண்ட் கூட போய் நீ சி அவனை கட்டி புடின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ சொன்னியா? சொல்லு. இல்லடி. அப்ப ஏன் கேக்குற? ஏண்டி வேலைக்காரனை கட்டி புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா, அதனால கேட்டுட்டு இருக்கேன். பை மிஸ்டேக். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆயுஷ் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அங்க அந்த வேலைக்காரர் தான். உன்னோட இந்த கோதுமை மாவு ஆக்சிடென்ட் இருக்கே, அதுதான் நீ செஞ்ச பாவம். முட்டாள் பொண்ணு. ஓபராய் குடும்பத்துல உன்னை மருமகள் ஆக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த சர்வெண்ட் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க. கொஞ்சம் வாய மூடுறியா? அவனெல்லாம் நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எவ்வளவு வாட்டி சொல்றது? ஆயுஷ்க்கு பதிலா அந்த வேலைக்காரன் அங்க வந்துட்டான். நீயும் இருக்கே. அந்த வேலைக்காரனை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் இரு. ப்ளீஸ் மாம், நான் தூங்க போறேன். ஏண்டி உன்னை மகாராணியாக்க நான் பாடப்பட்டு இருக்கேன். ஆனா நீ வேலைக்காரியாக பாடுபட்டு இருக்க. உன் மரியாதை விட்டு தொலை. ஆனா எனக்கு ஏன் மரியாதை முக்கியம்டி. நான் அப்புறம் என்னெல்லாம் பண்ண வேண்டியது வரும் தெரியுமா? அந்த உம்மனா மூஞ்சி கரிஷ்மா, அவளை நான் டிப்ரெஸ் பண்ணணும். அவ கூட நான் செட்டிங் பண்ணணும். முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கோ. இம்ப்ரெஸ். எல்லாம் அதேதான். சேம் டு சேம். எனக்கு கத்து கொடுக்காத. அதாவது உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சு போகணும். நீ என்ன மாதிரியே அப்படியே அழகா இருக்கணும். சேம் காப்பி கேட். ஆனா எப்பா நீ இருக்கியே, நீ வேலைக்காரனை போய் கட்டி பிடிச்சு சொல்றேன். வாய மூடு. அப்பவே சொன்னேன், ஆயுஷ் நல்ல யங்கா இருக்கான், பியூட்டிஃபுல்லா இருக்கான். அவனை மடக்கு. அவனதான் கட்டி பிடிக்கணும். அதை விட்டுட்டு வேலைக்காரனை போய் கட்டி பிடிக்கிற. ராணு, நேஹா, நீ ஒரு ரூமுக்கு போ. ராணு, உன் பொண்ணுக்கு நீ என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியவே புரியாதா? நீ ஒரு அம்மாவா இருந்துகிட்டு இதெல்லாம் உன் பொண்ணு கத்து கொடுப்ப?
நீ அவளுக்கு நல்லது கத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவளை கெடுக்காம இருந்தாலே போதும். எனக்கு எப்போ ஞானத்தை வழங்குறத நிறுத்துங்க. அம்மா அம்மா அம்மானே சொல்றீங்களே, நீங்க அப்பன் தானே, எதையாவது கத்து கொடுத்துருக்கீங்களா? நான் லக்ஷ்மிக்கு நல்லது பண்ணலனா இன்னைக்கு அவ அரண்மனையில இருந்திருக்க மாட்டா. என்ன அவளுக்கு என்ன நல்லது பண்ணிட்ட? இப்பதாயா தெரியுது நீ ஏன் ஏழையாவே இருக்கேன்னு. ஏன்னா உங்களோட இன்டீரியர்ல மூளையே கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த லக்ஷ்மியோட கல்யாணத்தை கடவுள் பண்ணி வச்சாரா? நான் பண்ணலையா? மூளை இல்லாத மனுஷனே லக்ஷ்மிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது நான் தான், புரியுதா? சரி, இதோட விட்டுரு. இல்ல விட்டலாம் தள்ள வேண்டாம், பேசுங்களேன். நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசுறதே இல்ல ராணு. அப்புறம் எதுக்கு வந்து பேசுறீங்க? உங்ககிட்ட தான் விஷயம் இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க? சரி, அதை விடு. ஷாலு பாணி எங்க இருக்காங்க? வேற எங்க இருப்பாங்க? லக்ஷ்மி கூட தான் இருப்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா வந்தா தானே, அங்கேயே தான் இருப்பாங்களாம். என்னமோ பண்ணி நீதான் அவங்கள கல்யாணம்னு அங்கேயே நான் விட்டுட்டு கிளம்பி வந்திருப்ப. வந்துட்டேன். வர வர இவங்க 2 பேர் ஆட்டத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஒரு நிமிஷம். லக்ஷ்மி எனக்கு பிடிச்ச சரவடியை வெடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா, சரி பரவாயில்ல. ஆனா இது டூப்ளிகேட்டா இருக்கு, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப பழசு வேற. இது பத்த வச்சா புஷ்னு வரல வெடிக்குது. ஆயுஷ், சரி, வேற யாரும் இதை எடுத்துட்டு போகல. ஓ காட், மலிஷ்காவும் லட்சுமியும் இப்பதான் வெளியே போனாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்காக. போன் பண்ணி அவங்க கிட்ட பத்த வைக்க வேணாம்னு சொல்லு. ஆனா போன கூட இந்தாங்க. அக்கா! ஓ காட், மலிஷ்கா! அட கடவுளே! ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.